துரதிருஷ்டவசமாக எப்பொழுதுமே ஆள் இல்லாமல் பூட்டி கிடக்கக்கூடிய அந்த குடியிருப்பில் மழை காரணமாக அந்த தொழிலாளர்கள், அவங்க குழந்தைகள், பக்கத்து வீட்டு குழந்தைகள் ஒரு 7 பேர் உள்ள இருந்திருக்காங்க. அது தெரிய வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துல மீட்பு பணிகள் தொடங்கியது. ஆனா விடாத மழை, அது அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சகதிகள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது அந்த மீட்பு பணி மிக சவாலான பணி. ரொம்ப துயரமான சம்பவம். சின்ன சின்ன குழந்தைங்க, 7 பேர்ல 2 பேரை தவிர மீதி எல்லாமே குழந்தைங்க. இயற்கையின் நியதிக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சற்றேறக்குறைய 52 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல மழை பெய்திருக்கிறது. அது மலையின் பின்பக்கம். இப்போ அதே இடத்துல மறுபடியும் நேற்று இந்த அதே போல ஒரு நிலச்சரிவு பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி இங்க இருந்து பார்க்கும்போதே தெரியும். மலையில 2000 அடி உயரத்துக்கு அது தெரிகிற அளவிற்கு நிலச்சரிவு பெரிய அளவில் சரிந்து விழுந்திருக்கிறது. இந்த நேற்று முன்தினம் பெய்த மழை 2-3 பலத்த இடிகள் வந்தது. ஒரு சாலையே, ஒரு கிராமத்து சாலையே தனித்தனியா பிரிகிற மாதிரி ஒரு இடி சாலையில் இறங்கி இருக்கிறது. அப்படி பெரிய இடினால கூட அந்த ஷாக் வந்திருக்கலாம். அதனால கூட அந்த நிலச்சரிவு இனிஷியேட் ஆயிருக்கலாம். ஊத்தங்கரையில 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னு. அப்ப இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த அவ்வளவு பெரிய கனமழையும் தென்பெண்ணை ஆறு எங்க கிட்ட இங்க கொண்டு வருது, இந்த சாத்தனூர் அணைக்கு கொண்டு வருகிறது. அதற்கு முன்பே சாத்தனூர் அணை 90% நிரம்பி 2 ஃப்ளட் வார்னிங் கொடுத்து திறந்து விட்டுருக்காங்க. ஃபுல் டிஸ்சார்ஜ்ல போயிட்டு இருக்கு. அப்போ இந்த அணையின் அந்த கட்டுமானத்தை, அதாவது அந்த கெப்பாசிட்டி மீறி மிக அதிகமான இன்ஃப்ளோ வருது. 50 சென்டிமீட்டர் மழை ஒரு இடத்துல பெஞ்சு அந்த தண்ணீர் முழுக்க ஒரு அணைக்கு வருகிறது என்றால், ஒரு ஆத்தின் வழியா வருது என்றால், அதுக்கு நாம தயாராக எப்படி இருக்க முடியாது. வணக்கம். வணக்கம். பேசுறதுக்கே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்போ திருவண்ணாமலையில் ஒரு பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வீடோடு புதைஞ்சிருக்காங்க. அந்த குடியிருப்புகளையே அந்த மலையில் உள்ள மண் சூழ்ந்திருக்கு. நம்ம வயநாட்டில் கடைசியாக ஒரு பெரிய நிலச்சரிவு நடந்தது. அதை பற்றி நம்ம ஒரு கலக்கம் அடைஞ்சோம். அந்த நிலச்சரிவோட கோரமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இன்றைக்கி திருவண்ணாமலை நம்ம கண்ணு முன்னாடியே காமிச்சிருக்கு. இப்போ எப்படி இருக்கு சார் அங்கே நிலவரம்? நேற்று மீட்பு பணி இரவு முழுக்க நடந்தது. முந்தின தினம் விடாத மழை பெய்தது திருவண்ணாமலையில். இதுதான் தொடக்கம். நம்முடைய இந்த பெங்கல் புயல் கடலூர் அருகே கரையை கடந்து, பாண்டி வழியே கரையை கடந்து வந்த இது. அப்போ வழக்கமாக புயல்கள் வரும்பொழுது இந்த கடலூர் பாண்டி வழியாக புயல்கள் கரையை கடக்கும் போது அது திருவண்ணாமலைக்கும் அந்த பாதிப்பு தெரியும். அது மழையாக இருக்கும். ஓரிரு மணி நேரம் கனமழையாகவும், ஒரு 3-4 மணி நேரம் மிதமான மழையாகவும் இருந்து புயல் கடந்து போயிடும். அப்படித்தான் வழக்கமான புயல்கள் இருந்தது. ஆனா இந்த செங்கல் புயலை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே அது இதோடைய பேட்டர்ன் பலராலையும் கணிக்க முடியாத பேட்டர்னா இருந்தது. அதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஐஎம்டி கூட நேற்று முன்தினத்துக்கு 30ஆம் தேதி மாலையே கரையை கடக்கும் என்று சொன்னாங்க. ஆனா 1ஆம் தேதி மதியம் வரைக்குமே கூட அது பாண்டியிலேயே தான் அது நிலை கொண்டிருந்தது. தொடர்ந்து மழைன்னு கொட்டி தீர்த்துட்டு திருவண்ணாமலைக்கு 1ஆம் தேதி மதியம் ஒரு 2 மணி போல திருவண்ணாமலை அந்த புயல் தாக்கத்தை நாங்கள் உணர ஆரம்பித்தோம். ஆனா வழக்கமான புயல் போல இல்லாம பலமான காற்று அதெல்லாம் இல்லாம ஒரு பருவமழை இடி மின்னலுடன் எப்படி பெய்யுமோ அப்படித்தான் அது பெய்தது. ஆனால் 4 மணி நேரம் தொடர்ந்து மழை. 4 மணி நேரம், 2 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 6:30 மணி வரைக்கும். இத்தனைக்கும் இதுக்கு முந்தின நாளும் எங்களுக்கு மழை இருந்தது, விடாத மழை இருந்தது. ஆனா அதுக்கு பிறகும் மழை இருந்தது. ஆனா இந்த 4:30 மணி நேரம் தொடர் மழை புயல் மேலேயே நிலை கொண்டு நின்று கொட்டி தீர்த்து விட்டு தான் ஒரு 8:30-9 மணிக்கு தான் இது நகர்ந்து அந்த எங்களுக்கு வடக்கு நோக்கி சென்றது. அப்ப இந்த மழை ரொம்ப வித்தியாசமான கனமான அதிகனமான மழை பெய்தது காரணத்தினால்தான் எல்லா ஏரிகளும் உடனடியாக நிரம்பின. இங்க திருவண்ணாமலையில ஒட்டி சமுத்திரம் ஏரி என்று ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. பருவமழை காலத்துல கூட 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த ஏரி நிரம்பும். அவ்வளவு பெரிய ஏரி அது. ஆனா ஒரே நாளில் அந்த ஏரி நிரம்பியது. வழக்கமாக 1 வாரம் 10 நாள் மழை பெய்து நிரம்ப வேண்டிய ஏரி ஒரே நாள் மழையில் அந்த ஏரி நிரம்பி வழிந்தது. அந்த மாதிரியான ஒரு கனமழை பெய்த காரணத்தினால்
மலையில வந்து இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு வந்து நிலச்சரிவு. அது சரிவு அப்படின்னு சொல்றதை விட மலையில இருந்து நிறைய தண்ணி வந்து டிஸ்சார்ஜ், மலையில பெய்யக்கூடிய தண்ணீர் எல்லாம் கீழே வருது. அப்படி வரும்பொழுது அது வர வேகத்துல, அதாவது இந்த வேகம் எப்படி வந்தது அப்படின்றது நான் சொன்னது அதி கனமழை. ஒரே நேரத்துல ஒரு கிளவுட் பஸ்ட் மாதிரி கொட்டிய அந்த மழையால வந்து அதிவேகமா அந்த தண்ணி வந்து கீழே பெரிய ஒரு நீர் இது மாதிரி அந்த காட்டாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காட்டாறு வேகத்துல அந்த தண்ணீர் வந்து மேல இருந்து கீழே வந்தது. அப்படி வரும்பொழுது நிறைய மண் சகதிகள் எல்லாத்தையும், மண்களை எடுத்து சகதியா கொண்டு வந்து அந்த வேகத்துல வரும்பொழுது அந்த மலையில இருக்கக்கூடிய பல குடியிருப்புகள், அந்த குடியிருப்புகள்ல ஒரு குடியிருப்பு வந்து முற்றிலுமாக மூழ்கி, அந்த சகதியால மூழ்கி, அப்படியே மூழ்கி அந்த வேகத்துல வந்து அந்த குடியிருப்பு அப்படியே உட்கார்ந்துருச்சு. அது வந்து ஒரு பாறை தள்ளி அந்த மாதிரி எல்லாம் கூட இல்லை, மழை நீர் வேகம் சகதி. அதனால துரதிருஷ்டவசமாக எப்பொழுதுமே ஆள் இல்லாமல் பூட்டி கிடக்கக்கூடிய அந்த குடியிருப்பில் அன்று வந்து மழை காரணமாக அந்த தொழிலாளர்கள், அவங்க குழந்தைகள், பக்கத்து வீட்டு குழந்தைகள் ஒரு 7 பேர் உள்ள இருந்திருக்காங்க. அது வந்து தெரிய வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. இந்த 1 மணி நேரத்துலதான் உள்ள ஆள் இருக்கிறதே தெரிய வந்தது. உடனடியே அந்த மழையிலையும் கூட அடுத்த 1 மணி நேரத்துல வந்து மீட்பு பணிகள் தொடங்கியது. ஆனா விடாத மழை, அது அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சகதிகள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது அந்த மீட்பு பணி மிக சவாலான பணி. ஒரு மலையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு செல்வதற்கு இப்பொழுது நம்முடைய வழக்கமான சமதளத்துல இருக்கிற பாதைகள் இல்லை, ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் போக முடியாது, எந்த மிஷினரிஸும் மேல கொண்டு போக முடியல. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வெறும் ஆட்களை வைத்து உடனடியாக என்டிஆர்எஃப்ல இருந்து, நேஷனல் இதுல வந்து ரிலீஃப்ல இருந்து உடனே வந்தாங்க, டிசாஸ்டர் ரிலீஃப்ல இருந்து வரவழைச்சிட்டாங்க. அவர்கள் இரவே வந்துட்டாங்க. அவர்கள் மேனுவலா தான் முதல்ல அதை மீட் பண்ணி ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சில வீடுகளை எல்லாம் இடித்து கூட மிஷின்களை மேல கொண்டு போனோம். கொண்டு போய் முன்தினம் இரவு முழுக்க மீட்பு பணிகள் நடந்து, நேற்று பகல் முழுக்க நடந்தும் கூட அது ரொம்ப பொறுமையாகத்தான் கையாள வேண்டியது. ஏன்னா நமக்கு தெரியும் நிச்சயமாக அவர்கள் இறந்திருப்பார்கள் என்று யாரும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கை, யாராவது சில பேராவது உயிரோடு இருப்பார்களா என்ற நம்பிக்கையில தான் நம்ம அதை மீட்பு பணியை பண்றோம். அப்ப அந்த மீட்பு பணியை வந்து வேகமாக செய்ய முடியாது, ரொம்ப டெலிகேட்டா அதை கையாள வேண்டிய பணி அது. அதே என்டிஆர்எஃப் ரொம்ப நிறைவாக செய்தார்கள், கடுமையாக உழைத்தார்கள். ஆனாலும் கூட துரதிருஷ்டவசமாக யாரையும் உயிருடன் மீட்க முடியவில்லை. நேற்று இரவு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரில் வந்தார். அவர் வந்து இருந்த மீட்பு பணியை பார்த்தார். அவர் வரும்பொழுதுதான் அந்த உள்ளிருந்து உடல்களை கொண்டு வர வெளியே ஆரம்பித்தோம். அப்போ நேற்று இரவு அவர் வரும்போது ஒரு 4 உடல்கள் மீட்கப்பட்டிருந்தன. அவர் அந்த மீட்பு பணியை முழுமையாக பார்த்து அதற்கு மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற குடியிருப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த குடியிருப்புகளில் மற்ற இடத்துல இருக்கிறவர்களுடைய பாதுகாப்புகளை எல்லாம் உறுதி செய்து அவர்களை வெளியேற்றி விட்டார்களா என்பதை அவரே நேரில் சென்று உறுதி செய்தார். பிறகு அவர் அங்க இருந்த குடியிருப்பில் இருந்து காலி செய்தவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கிவிட்டு நேற்று இரவு அந்த நள்ளிரவில் அந்த மார்ச்சுவரிக்கு போய் அங்கே இந்த இறந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்பொழுது இந்த நிலவரம் படி 7 பேர்ல 6 பேருடைய உடல்கள் முழுமையாக மீட்கப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு உடல் வந்து எந்த நேரத்துல மீட்கப்பட்டு விடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப துயரமான சம்பவம். சின்ன குழந்தைங்க, 7 பேர்ல 2 பேரை தவிர மீதி எல்லாமே குழந்தைங்க. அப்படி இதை வந்து எந்த ஒரு இயற்கையின் நியதிக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா நிச்சயமாக மிகவும் தமிழ்நாடே அதிர்ச்சி அடைந்து கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் கூட முதல்ல எழுதியிருந்தீங்க சார், ஒரு பெரிய மழை வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலையில் அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ ஆனால் எல்லாருமே பொதுவாக சென்னை அதை ஒட்டி தான் புயல் கிடக்கும், இங்கே தான் பெரிய மழை இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க வந்து. ஸோ மக்கள் அதுக்கு தயாராக இருந்தாங்களா, அப்படி ஒரு மழை பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும், திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எந்த மழைக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நில அமைப்பு கொண்ட ஊர். ஏன்னா மலையின் அடிவாரத்துல ரொம்ப சரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ன்றதால எவ்வளவு மழையா இருந்தாலும் அதுக்கு தண்ணீர் அடிச்சுட்டு கடந்து போயிடும். அதனால வந்து இந்த பெருமழைகளை எல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம். எப்பவும் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரியான டிசாஸ்டர் இல்லை. ஆனா இந்த முறை பெய்த மழை ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒரு 4 மணி நேரம் அப்படியே இருந்து மேல அந்த புயலுடைய ப்ரெஷரோட அந்த கொட்டின மழை வந்து எங்களுடைய வழக்கமா நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருப்போம்.
இயற்கையா பண்ணியிருக்கக்கூடிய டிசைன். இந்த வழிதான் நீர் போகும், இவ்வளவு கால்வாய் இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளவு ஆழம் இருக்கணும், இது வந்து இந்தந்த பகுதியில வரக்கூடிய நீர் இந்தந்த ஏரிகளுக்கு போகும் அப்படின்றது இயற்கையா ஒரு டிசைன் பண்ணியிருக்கும். நீர்வழி பாதையை வந்து இயற்கை தான் முடிவு பண்ணும். அப்படி இருந்த இதுவல்ல எல்லா இயற்கை நியதிகளையும் உடைத்து எறிந்து விட்டு புதிய பாதைகளை உருவாக்கி கொள்ளும் அளவுக்கு தண்ணீரின் வேகம் இருந்தது, மழையின் அளவு இருந்தது. திருவண்ணாமலை மக்கள் வந்து மிகவும் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அந்த மழை இருந்தது. இத்தனைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த அளவுகள்லாம் பார்க்கும்போது 240 250 அப்படிதான் 25 சென்டிமீட்டர் கிட்ட தான் அந்த மழை பெய்திருக்கிறது, அவ்வளவு நேரம் பெய்தாலும். ஆனா இதை விட 2 மடங்கு அதிக மழை வந்து ஊத்தங்கரையில பெய்திருக்குது. எங்களுக்கு பெய்து முடித்த பிறகு ஊத்தங்கரைக்கு இப்ப வந்து அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்தில் ஒரே நேரத்தில் அந்த 50 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதை யோசிக்கும் பொழுது இன்னும் மிகப்பெரிய திகிலாக ஒரு அச்சமாகத்தான் இருக்கிறது. அந்த மழை நீரும் திருவண்ணாமலைக்கு தான் வந்தாகணும். அந்த மழை நீரும் சாத்தனூர் அணை வழியாக தென்பெண்ணை ஆற்றில் கடந்து சாத்தனூர் அணை வழியாகத்தான் வந்தாகணும். அப்போ அதையெல்லாம் சேர்த்து வரும்போது சாத்தனூர் அணையும் மிகப்பெரிய ஒரு அபாயத்துக்கு உள்ளாகி ஒரு மிகச்சிறப்பான முறையில் நீர் வனத்துறை கையாண்டதன் காரணமாக சாத்தனூர் அணையும் காப்பாற்றப்பட்டது. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்காது. அதாவது 1972ஆம் ஆண்டு இதே போல ஒரு பெரிய நிலச்சரிவு திருவண்ணாமலையில் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் எல்லாரும். 1970 சற்றேறக்குறைய 52 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல ஒரு மழை பெய்திருக்கிறது. அது வந்து மலையின் பின்பக்கம். இப்போ அதே இடத்துல மறுபடியும் நேற்று வந்து இந்த அதே போல ஒரு நிலச்சரிவு பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி உயரத்துக்கு இங்க இருந்து பார்க்கும்போதே தெரியும், மலையில 2000 அடி உயரத்துக்கு அது தெரிகிற அளவிற்கு நிலச்சரிவு பெரிய அளவில் சரிந்து விழுந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக அந்த பகுதி வந்து வெறும் காடுகள் இருக்கக்கூடிய பகுதி தான், குடியிருப்புகள் யாரும் இருக்க முடியாது. அது வந்து தடை செய்யப்பட்ட ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது. ஆனா முதல்ல அவ்வளவு மரங்கள்லாம் இல்லை. இந்த கடந்த 20-25 ஆண்டுகளில் நிறைய மரங்கள் வைத்து நிறைய ஒரு காடு போல உருவாக்கி திருவண்ணாமலை மலையே வந்து ஒரு வனப்பகுதியாக மாற்றக்கூடிய அளவிற்கு இருந்த எல்லா மிருகங்களும் வரக்கூடிய ஒரு இது நிறைய மான் கூட்டங்கள் இருக்கும். அப்படி உருவான ஒரு பகுதி தான். அதனால அந்த பகுதியில பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால வந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக மரங்கள், வன விலங்குகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கும். நல்வாய்ப்பாக அவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏதும் மலையின் எதிர்ப்பக்கம், அதாவது வந்து நகரம் இருக்கக்கூடிய பக்கத்துல ஏற்படல. அப்படி ஏற்பட்டிருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். நல்வாய்ப்பாக அப்படி ஏற்படவில்லை. நாம வந்து இந்த ஒரு வீடு அப்படின்றது வந்து அந்த தண்ணீரின் வேகத்தால ஆன விஷயம். சில வருடங்களுக்கு முன்னாடி இளையராஜா திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங்ல பேசும்போது, இது வந்து சிவன் மலை, இதுல வந்து கட்டடங்கள் கட்டக்கூடாது, ஸோ கட்டுறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக பேசியிருந்தார். நீங்கள் கூட அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு தான் ஞாபகம் சார். ஸோ இளையராஜாவோட எச்சரிக்கையை நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பெரிய ஆபத்துகளை தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ராஜா சார் அந்த மாதிரி சொன்னது வந்து உண்மைதான். அது ராஜா சார் மட்டும் இல்லை, அது தொடர்ந்து வந்து அதற்கு முன்பே கூட மத்திய தொல் ஆராய்ச்சி துறையால வந்து இந்த மலையும் கோவிலும் கையகப்படுத்தப்பட்டது. அப்பொழுது வந்து வாஜ்பாய் அரசு இருந்தப்போ. அப்ப அதை வந்து நாம வந்து இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் எல்லாம் போராடி வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய கோவில், எங்களுடைய மலை வந்து அங்க இங்க இருக்கக்கூடிய எங்க கட்டுப்பாட்டில், எங்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல போவதற்கு பல அச்சங்களை தெரிவித்து போராட்டம் நடத்தி அதை வந்து தடுத்து திருப்பி மீட்டார்கள். அப்போ அவர்கள் அதை கையகப்படுத்தும் போது சொன்ன காரணங்களில் ஒன்று, இந்த மாதிரியான ஒரு மலையை வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்குன்னு. ஆனா அந்த காரணங்கள் எல்லாமே இளையராஜா சார் சொன்னதாகட்டும் அல்லது வந்து தொல்பொருள் அந்த அவர்கள் அந்த துறை சொன்னதாகட்டும், இது எல்லாமே காரணங்கள் வந்து பக்தி சார்ந்த காரணங்கள். அதாவது வந்து ஒரு மலை வந்து சிவன் வடிவத்தில் இருக்குது, அது மேல வந்து அந்த மாதிரியான காரணங்கள். ஆனா ஒரு அதையும் நம்ம புறந்தள்ள முடியாது. அது அவர்கள் ஆன்மீக உணர்வாளர்களுடைய நம்பிக்கை அது. ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா, இயற்கையா ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக கூட வந்து நம்ம வந்து இந்த மலை மேல வந்து இவ்வளவு வீடுகள் வந்து அனுமதித்திருப்பது அல்லது இவ்வளவு வீடுகள் கட்டியிருப்பது வந்து அச்சுறுத்தல் தான். அதுல வந்து அதை மறுக்க முடியாது. ஆனால் இந்தியா வந்து நிறைய கடந்த 10, 15 அல்லது 20 ஆண்டுகளாகத்தான் நாம வந்து ஓரளவுக்கு ஒரு வளர்ந்த நாடுகள் அல்லது வந்து
3 வேளையும் உணவு உண்கிறதையே வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. அதுல வந்து தமிழ்நாடு வந்து நம்ம முதல் இடத்தில் இருக்கிறது. ஒரு மக்கள் 3 வேளையும் உணவு உண்வதையே கூட ஒரு கணக்கெடுக்கக்கூடிய நிலையில் தான் இன்னும் இந்த நாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எளிய மக்கள் தினம் வாழ்வாதாரத்துக்காக தினமும் தொழில் செய்து பிழைக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய குடியிருப்புகளை தேடி அவர்கள் தங்களுக்கு என்று சொந்தமா வாழ்வாதாரங்கள் வாழ்விடங்கள் தேவைன்னு கட்டிக்கிட்டு போறதுக்கு அவர்கள் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் போக தான் செய்வாங்க. இப்ப மலையில இருக்கக்கூடிய குடியிருப்புகள் ஏதோ ஒரே நாளில் உருவானவை அல்ல. அது வந்து சற்றக்குறைய ஒரு 70-80 ஆண்டுகளமாக தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி இன்று ரொம்ப அதிகமாகத்தான் இருக்குது. ஆனா நிறைய குடியிருப்புகள் இருக்கின்றன. அதுல ஏறக்குறைய பாதி குடியிருப்புகளுக்கு மேல அரசு பட்டா வழங்கி இருக்கிறது. பட்டா இல்லாத குடியிருப்புகள் பாதி இருக்கும். அது போக எல்லாவற்றுக்கும் வந்து இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்படி தொடர்ந்து மக்களுக்கு அரசும் இந்த ஒரு இடத்துல ஒரு டஃப்பான டெசிஷன் இந்த மாதிரியான தடுத்து நிறுத்துறது. ஆனால் அதையே வந்து நம்ம வந்து ஒரு காரணமாக சொல்லி கொண்டு இல்லாமல் நம்ம வந்து அதை ப்ரோஆக்டிவா ஆக்கப்பூர்வமாக அந்த மக்களுக்கு மாற்று இடங்களில் குடியமர்த்தி இது போன்ற அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் மக்கள் வசிப்பதை தடுக்கிறத யோசிக்கிற ஒரு நிலைமையிலையும் நாம இப்போதான் இருக்கோம். நேற்று துணை முதலமைச்சர் அந்த விபத்து நடந்த இடத்திற்கு வந்து மீட்பு பணியை பார்வையிடும் போது அப்பொழுது நிருபர்கள் அவரிடம் கேட்டாங்க, இதே கேள்வி கேட்டப்போ அப்ப துணை முதலமைச்சர் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய மக்கள் விரும்பி ஒத்துழைத்தால் அவர்களுக்கு உடனடியாக அரசு வந்து மாற்று இடம் தந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அவர்களை குடியமர்த்தும் மீள் குடியேற்றம் செய்வோம் என்று உறுதி அளித்திருக்கிறார். அதை அங்கே வசிக்கக்கூடிய மக்களும் அதை பரிசீலிக்க வேண்டும். அரசும் அதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அது எல்லாவற்றையும் விட இப்ப அந்த முடிவே வந்து அரசு எடுக்கக்கூடிய முடிவாக இல்லை. இப்ப அது நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றம் வந்து ஒரு தனி சிறப்பு நீதிபதி அவர்களை ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்திருக்கிறாங்க. அவர் சற்றேறக்குறைய 6 மாதமாக இங்க வந்து ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய இந்த மலை மேல இருக்கக்கூடிய ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள், சட்டப்படி கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள்னு தனித்தனியா பிரிச்சு பல்வேறு பிரிவுகளில் கணக்கெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறை தான் அந்த கணக்கெடுப்பை செய்கிறது. அப்ப நீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்கிறதால நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு கடமை அரசுக்கும் இருக்கிறது. ஆக மக்கள், அரசு, நீதிமன்றம், அது போக அறிவியல் ஆய்வாளர்கள் அவர்களுடைய பரிந்துரைகள் இதையெல்லாம் வைத்து ஒரு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் தான் இதை நினைக்கிறேன். நேற்று நடந்த அந்த கோர விபத்தை நேரில் பார்த்தவர்கள் நிச்சயமாக இதற்கு வந்து ஒரு அடுத்த கட்டமாக இனிமேல் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு பாசிட்டிவான அந்த திசையை நோக்கி நகர்வார்கள் என்று நம்புகிறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று துணை முதல்வர் வந்து அதை சொல்லியிருக்காரு, மலையில சுற்றியுள்ள மக்களுக்கு வந்து மக்கள் தயார் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளவு பேருக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யறது சாத்தியமா? வாய்ப்பு இருக்காது. அதெல்லாம் நம்மால சாத்தியம் இல்லாதது எதுவுமே கிடையாது. அதை வந்து ஒரு பகுதி, 2 பகுதி, 3 பகுதியாக பகுதியாக கூட செய்துதான் ஆக வேண்டும். ஏன்னா இது போன்ற இயற்கை பேரிடர்கள் முன்னெல்லாம் எப்போ ஒரு முறை வரும். நாம இப்ப தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த கிளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடிய குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்யக்கூடிய 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்யக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து இப்ப வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. கோடை காலத்திலயும் அதே போல மழை பெய்தது, பருவமழை காலத்திலும் அதே மாதிரி மழை பெய்யுது. இந்த மாதிரியான குறைந்த நேரத்தில் அப்படி கிளவுட் பஸ்ட் ஆகி ஒரே நேரத்துல 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு ஊர் எப்படி தாங்கும்? அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய தெருக்களோ, நம்மளுடைய வெள்ள நீர் வடிகால்களோ, நம்மளுடைய வீடுகளோ கூட வடிவமைக்கப்படவில்லையே. சாதாரண ஒரு பைக் ஸ்டாண்டு போடுறத கூட நம்ம அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்? ஒரு பைக் ஸ்டாண்டு போட்டு நின்னா அந்த பைக் நேரா நிற்கும். அதன் கீழே ஒரு சாதாரண அளவுல தண்ணி போனா அந்த பைக் நிற்கும். வெள்ளம் அடித்துட்டு போனா பைக்கு தான் சேர்ந்து போகும். அப்போ வந்து நாம எதற்குமே அந்த மாதிரி பெருமழைக்கு தயாராக இல்லை. இப்ப பெருமழை என்பது ரொம்ப சகஜமாகி இயல்பா பெய்யுது. இங்கே இப்ப 40 சென்டிமீட்டர், இங்கே 30 சென்டிமீட்டர், அங்க 20 சென்டிமீட்டர் அப்படின்னு பேசுன போக முதன் முறையாக 50 சென்டிமீட்டர் மழையை ஒரு தமிழ்நாடு சிறு நகரம் ஊத்தங்கரை போன்ற ஒரு சின்ன நகரம் கண்டிருக்கிறது. ஆகவே அதற்கெல்லாம் நம்ம தயாராக எந்த காலத்திலும் நம்மளால தயாராக முடியாது. ஆகவே இந்த மாதிரியான குறைந்தபட்சம் ரிஸ்கான இடத்துல இந்த மாதிரியான மழை வந்தால்
எங்கெங்கெல்லாம் அபாயம் அதிகமோ அந்த இடத்துல இருந்தாவது நம்ம வந்து மக்களை வந்து மீள்குடியேற்றம் பண்ணிதான் ஆகணும். முக்கியமாக ஆற்றங்கரையில் உதாரணத்துக்கு ஆற்றுல எவ்வளவு தண்ணீர் போகும் அப்படி என்பதற்கு நம்ம கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, டேட்டா இருக்கு. எவ்வளவு மழை காலத்துல வெள்ள காலத்துல எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி போகும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு பாலம், நம்ம உயர்மட்ட பாலம்னு சொல்றோம். ஏன்னா இப்பெல்லாம் அப்ப அந்த காலத்துல நம்ம தரைப்பாலம் தான் கட்டிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் வந்து உயர்மட்ட பாலங்கள் கட்டி அந்த தரைப்பாலங்கள்ல இருந்து நம்ம வந்து மக்களை வந்து உயர்மட்ட பாலத்துக்கு மாற்றுறோம். அப்போ வந்து மழைக்காலங்களையும் தடை இல்லாமல் போக்குவரத்து போக வேண்டும் என்பதற்காக இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் நூற்றுக்கணக்கான உயர்மட்ட பாலங்களை கட்டி கொண்டு வருகிறது. அப்படி வந்து அந்த உயர்மட்ட பாலங்களை கட்டும் போது அதை கட்டுறதுக்கு ஒரு டிசைன் இருக்கு. அந்த டிசைன் என்னன்னா, அந்த ஆத்துல அதிகபட்சம் தண்ணீர் எவ்வளவு போயிருக்குது அப்படின்ற டேட்டாவை எடுப்பாங்க. அந்த டேட்டாவை வச்சுதான் இந்த பாலம் வந்து எவ்வளவு உயரத்தில் இருக்க வேண்டும், எத்தனை கண்கள் இருக்க வேண்டும், எத்தனை எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும், எல்லா கணக்கும் அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனை அப்பதான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தென்பெண்ணை ஆற்றுல ஒரு கிளை ஆற்றுல உயர்ந்த அதிகபட்சம் 50,000 கியூசெக்ஸ் பெர் செகண்ட் தான் இருந்திருக்கு. ஆனா அதை வச்சு கணக்கு போட்டு நம்ம வந்து ஒரு பாலத்தை கட்டியிருக்கோம். ஆனா நேற்று வந்து 1,40,000 3 மடங்கு அதிகமாக நீர் வந்து அந்த பாலத்தை கடந்திருக்கிறது. அப்ப அந்த பாலத்துக்கு மேல 1.5 மீட்டர் தண்ணீர் போயிருக்கிறது. அப்ப அந்த தண்ணீரோட வெயிட், வேகம், அதோடைய கனம் எல்லாம் சேர்ந்து ஒரு பாலமே போயிடுச்சு. அப்ப நம்ம தயாராகல. நம்மளுடைய சயின்டிபிக் கால்குலேஷன் என்ன, நம்ம இவ்வளவு நாள என்ன பிராக்டிஸ்ல இருக்கோம், எல்லாத்துக்கும் மீறி இயற்கை வந்து நமக்கு ஒரு சில எச்சரிக்கைகளை விடுக்கிறது. ஆகவே நாம வந்து இதற்கு மேல் அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய வீடுகள், அதோடைய அதை எவ்வளவு தூரம் நம்ம ஆற்றுடைய அந்த ரிவர் பேங்கை சேவ் பண்ணணும். இது போன்ற நீர்வழி பாதைகளை வந்து நாம வந்து மீட்டெடுக்க வேண்டும். அதை தடை பண்ணக்கூடாது. முக்கியமாக மலையில நிறைய, எந்த இடத்துலயும் மலையில இந்த மாதிரியான குடியிருப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த ஊரை ஒட்டி மலை இருக்கிறதோ அப்ப வந்து இயல்பாகவே மலை மேல வந்து குடியிருப்புகள் உருவாக ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் நம்ம கண்டு அறிந்து அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு சயின்டிபிக் தீர்வு, அறிவியல் பூர்வமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டியது அந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். சார், அதை நீங்கள் அந்த நீர்வழித்தடங்களை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ குடியிருப்புகள்லேயே வந்து ஒரு டிசாஸ்டர்ஸ் நடந்ததுன்னா வந்து ஒரு ஜேசிபியோ ஒரு மீட்பு படையினரோ உள்ள போகிற அளவுக்கு இல்லாமல் தெருக்கள் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கிறது, அல்ல தெருக்களுக்குள்ளேயே வீடுகளை வந்து இழுத்து கட்டியிருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் சரி பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு? இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறேன். இப்போ நாம் வந்து இன்னைக்குதான் மிக அண்மை காலத்துல பிளாட்னு போட்டு ஒரு குடியிருப்பு, திட்டமிட்ட குடியிருப்பு, டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்னு வாங்குறோம், அதுல வீடு கட்டுறோம். அப்போ டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்னு வரும்பொழுது அந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு அகல சாலை வேண்டும், இந்த இடத்துல இவ்வளவு இப்படி திரும்பணும், உள் சாலை இவ்வளவு அகலம் இருக்கணும், பிரதான சாலை இவ்வளவு அகலம் இருக்கணும், அப்புறம் காலி இடங்கள் இவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் வரும். ஆனா நம்ம இத்தனை காலமா எந்த ஊரும் டிடிசிபி அப்ரூவ்டு எந்த ஊரும் வளரலையே. வளர்ந்த ஊர்கள் எல்லாம் பெரும்பாலும் கோவில் நகரங்கள்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு ஊர்ல ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலை சுற்றி நகரம் உருவாகும், அல்லது ஆற்றங்கரை இருக்கும், அந்த ஆற்றங்கரையை ஒட்டி நகரம் உருவாகும். அப்படி இயல்பாக உருவான நகரங்கள் தான். நாம வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பழமையான ஒரு மாநிலம், மிக நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து நகரமயமாக்கப்பட்ட மாநிலம். அதனால வந்து இப்ப நம்ம போய் இதுல ஏன் விதிமுறைப்படி இல்லைன்னு கேட்கக்கூடிய அந்த நிலத்துல அந்த கம்ஃபர்ட்ல இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஆனா இனிமேல் உருவாகக்கூடிய குடியிருப்புகளை நிச்சயமாக விதிமுறைப்படி இருக்க வேண்டும். அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் அந்த பாட்டில் நெக்னு சொல்லுவாங்க, நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட். தீயணைப்பு வாகனம் உள்ளே போக வேண்டும் என்பது அதி முக்கியமான தேவை. அப்படி கூட அந்த வாகனம் கூட உள்ள செல்ல முடியாத குடியிருப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டறிந்து அதற்கெல்லாம் வந்து அந்த வாகனங்கள் உள்ள செல்ல முடியலன்னா அப்ப பைப் லைன் போடணுமா, அதுக்கு ப்ரெஷர் பம்ப் வைக்கணுமா, அந்த மாதிரி அமெரிக்காவில் அதுக்கெல்லாம் வந்துருச்சு. நாமளும் அதை நோக்கி போவோம். அநேகமா அடுத்த 10-20 ஆண்டுகளில் நாம இந்த தவறுகள் எல்லாம் சரி செய்து அதுக்கான ஒரு மாற்று வழிகளை நாம கண்டுபிடிப்போம், அல்லது இயற்கை நம்மை கண்டுபிடிக்க வைக்கும் என்று நம்புகிறேன். இன்னொன்று சார், நானும் திருவண்ணாமலை பக்கம் டிராவல் பண்ணும்போது ஒன்று கவனிச்சிருக்கேன். வந்து அங்கே இருக்கிற மலைகள் வந்து
மற்ற ஊர்கள் மாதிரி இல்லாமல் ஒரே பாறையாக இல்லாமல் நிறைய பாறைகளை குவிச்சு போட்ட மாதிரி, கல்லுகளை குவிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அந்த ஒரு செட்டப். ஸோ அது ஒரு காரணம் அந்த பாறை உருண்டு வர்றதுக்கு. இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. எந்த மழையும் பாறையை நகர்த்திட முடியாது. ஆனா இந்த மண் சரிவுகள் அப்படின்றது அது இயல்பு. உதாரணத்துக்கு செஞ்சி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாறைகள்லாம் காலங்காலமா அப்படிதான் இருக்குது. எவ்வளவு மழைகளை பார்த்து இருக்குது. அது ஒன்றும் பாறைகள்லாம் சரிஞ்சிடாது. ஏன்னா அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கிரிப்பா இருக்கும். திருவண்ணாமலையை கூட ஒரு பெரிய பழமையான மலை, இமயமலை மாதிரி ஒரு வெறும் மண் குவியல் இல்லை. இமயமலையில பாத்தீங்கன்னா நிலச்சரிவுலாம் அடிக்கடி வரும். ஏன்னா அது ரொம்ப அண்மையில், அதாவது அண்மையில்னு சொல்றது பூலோக ரீதியில் அண்மையில், திருவண்ணாமலையை விட ரொம்ப அண்மையில் தான் அந்த அந்த கண்டங்கள் சேர்ந்ததால உருவான அந்த மலை வெறும் மண் தான் அது. ஆனா திருவண்ணாமலை வெறும் பாறை. அது பல முறை பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. முழுமையாக பாறைகளால் ஆன மலை தான் அது. அதனாலதான் இவ்வளவு நிலச்சரிவுகள்லாம் எங்களுக்கு அரிதினும் அரிதாக இருக்கிறது. இப்ப நடக்கக்கூடிய நிலச்சரிவுகள் இடியினால கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நேற்று முன்தினம் பெய்த மழை 2-3 பலத்த இடிகள் வந்தது. ஒரு கிராமத்து சாலையே தனித்தனியா பிரிகிற மாதிரி ஒரு இடி சாலையில் இறங்கி இருக்கிறது. மீதி வழக்கமா எங்க ஊர்ல இடி இருந்தா அது மலை மேலதான் இறங்கும். ஏன்னா அதுதான் உயரமான ஆப்ஜெக்ட். அப்படி பெரிய இடினால கூட அந்த ஷாக் வந்திருக்கலாம். அதனால கூட அந்த நிலச்சரிவு இனிஷியேட் ஆயிருக்கலாம். அத ஐஐடியில இருந்து ஆராய்ச்சியாளர்கள் ப்ரொஃபசர்ஸ் வந்திருக்காங்க. அரசு முதலமைச்சர் அவர்கள் ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. அவர்களும் இப்போ அந்த மண் சாம்பிள்லாம் எடுக்கிறாங்க. அந்த கற்களை எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். அவர்கள் சயின்டிபிக்கா இதுக்கான காரணங்கள், எதனால இந்த நிலச்சரிவு வந்ததுன்ற காரணங்களையும் அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு நம்பலாம். சார், இப்போ நிகழ்ந்திருக்கிற நிகழ்வுல இருந்து நாம கற்றுக்கிட்ட பாடம் என்ன, அதுக்குலேருந்து நம்ம என்ன அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும்? பாடம் என்பது அப்படி நம்ம ஒரு வரியில சொல்லிட முடியாது. ஏதாவது ஒரு விபத்துல நம்ம ராங் சைட்ல போறோம், விபத்து நடந்துருது, அதனால பாடம் நம்ம இனிமே சரியான வழியில போனோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இதை டிஃபைன் பண்ணிட முடியாது. இது காலகாலமா இருக்கிற இடம். இது இங்க திருவண்ணாமலையும் இல்லை. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு 4-5 மாவட்டங்கள் பெரிய அளவில் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மழையை இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஒரு 2 நாள்ல மழையாக வர முடியும் அப்படின்றத நாம இப்ப இதுக்கு முன்ன பார்த்தது இல்லை. இது வரைக்கும் மக்கள் மறந்து போய், இங்கெல்லாம் ஒரு நதி இருந்தது, கிளை நதிகள் இருந்தது, சின்ன ஓடை இருந்தது அப்படின்னு மக்கள் மறந்து போன இடத்தையெல்லாம் இப்ப நினைவு வர்ற அளவுக்கு அங்கெல்லாம் பெரிய அளவுல தண்ணீர் ஓடை தெரியுது வெளியே. அப்ப ஆறுகள்லாம் கிளை ஆறுகள்லாம் துறிஞ்சல் ஆறுன்னு இங்க ஒரு சின்ன ஆறு இருக்கிறது. அந்த ஆறு இருக்கிறத மக்களே மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். பெரிய மழை காலத்துல கூட அந்த ஆத்துல தண்ணி வராது. ஆனா இப்ப அந்த ஆத்துல ஏறத்தாழ ரெக்கார்ட் பிரேக் தண்ணி போயிருக்குது, இன்னும் போயிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரியான மழை இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்கல. இப்பதான் நடக்குது. அதனால பாடம் இயற்கையை ஸ்டடி பண்ணணும். இன்னும் சொல்ல போனா இவ்வளவு அறிவியல் முன்னேற்றத்துல வந்தும் கூட நம்மால மேல் நாடுகள் மாதிரி, முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் மாதிரி மழையை துல்லியமாக கணிக்க முடியவில்லை. தனியார் வானிலை ஆய்வாளர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச அனுபவத்தை வைத்து தரக்கூடிய துல்லியம் கூட, அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களில் இருக்கக்கூடிய அந்த துல்லியம் கூட நம்மளுடைய தேசிய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வரக்கூடிய தரவுகளில் இல்லை என்பதுதான் மிகவும் வருத்தமான உண்மை. ஒரு நாள் மாலையை சொல்லி அந்த நாள் மாலையே புயல் கரையை கடக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக நம்முடைய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கிறது. ஆனால் மறுநாள் காலை கூட அந்த புயல் கடலிலேயே தான் இருக்கிறது, நிலத்தையே தொடவில்லை என்றால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆஃப் எரர் இந்த ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் நாட் பர்மிட்டட். அது நல்லதில்லை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட்னு கொடுக்குறாங்க. ஆனா அந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் எல்லாம் நம்ம வச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்மளால நடத்த முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, நம்முடைய தொழிலை நம்ம அந்த அலர்ட்லாம் நம்பி செய்ய முடியாது. ஆனா ஏன்னா நம்ம ரெட் அலர்ட்னு கொடுக்குற எல்லா இடத்துலயும் அந்த ரெட் அலர்ட்டுக்கு தேவையான மழை பெய்தான்னா இல்லை. எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்னா அந்த மாதிரி பெய்யல.
ஆனா அது மழை வந்துருமோ அப்படின்ற ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க, மழை வந்துருமோ என்று எல்லாரும் கதவை பூட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயும் போகாம பள்ளி கல்லூரிகளை விடுமுறை விட்டு விட்டு வீட்டுல இருந்தோம்னா, அன்னைக்கு மழையே பெய்யாம வெயில் அடிச்சதுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கேள்வியாக. ஏன்னா சென்னையில இப்பவே நடந்தது. சென்னையில நம்ம ஒரு நாள் விடுமுறை விட்டோம், கடும் மழை வரும்னு IMD சொல்லி ஒரு நாள் பள்ளி கல்லூரிகளை விடுமுறை விட்டோம். அன்னைக்கு பூரா ஒரு மழையும் இல்லை, சென்னையே காலியாக இருந்தது. சென்னையில ஒரு இயல்பு வாழ்க்கை நாமளே போய் மேன்மேடு டிசாஸ்டர் நாமளே போய் அதை முடக்கணும். அப்போ என்ன அந்த துல்லியம், அந்த நமக்கு வரக்கூடிய துல்லியம். ஆனா மேல்நாட்டுல, முக்கியமா மேல்நாட்டுல நான் சொல்றது வந்து ஐரோப்பிய நாடுகளில் இந்த நேரத்துல இத்தனை மணிக்கு இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லக்கூடிய துல்லியம் இருக்கு. அந்த துல்லியத்தை இருந்ததுன்னா நம்ம அதை வைத்து நம்ம வந்து எல்லாத்தையும் திட்டமிடலாம். ஆஸ்திரேலியாவிலயும் ரொம்ப துல்லியமான அந்த மாடல் வந்து வானிலை ஆய்வு மாடல் இருக்கு, ரொம்ப துல்லியமா சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அதை வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ரெட் ஜோன் அல்லது இந்தியாவில் ரெட் ஜோன் ஆரஞ்சு ஜோன் சொல்லாம ரொம்ப சரியா திருவண்ணாமலையில் இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல இவ்வளவு மழை பெய்யும், ஊத்தங்கரையில் மிக மிக அதி கனமழை பெய்யும்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் அறிவியல்ல வரணும். மற்ற நாடுகள்ல வந்தப்போ நம்ம ஏன் தமிழ்நாட்டுல வரல, இந்தியாவில் வரவில்லை என்பதை நாம் கேட்க வேண்டும். நம்மால முடியாதது இல்லை. நாம தான் வந்து அந்த வானிலை ஆய்வு மையத்துக்கான சேட்டலைட் அனுப்புறதுல வந்து இந்தியாவுக்கு முன்னோடிகளாக இருக்கிறோம். நம்ம ராக்கெட்னால் லான்ச் பண்ணுது அவங்க சேட்டலைட்ஸை. ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாம் நாம தான் லான்ச் பண்ணி கொடுக்குறோம். ஆனா அந்த டேட்டாவை வச்சு அவங்க வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க. நாம அதை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணலன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வானிலை ப்ரெடிக்ஷன் மாடல் அது என்னன்றத பத்தி ஆராயணும். அது வந்து நம்மளுடைய டிராபிக்கல் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான நமக்கான மாடலை நாமளே உருவாக்கணும். நிறைய R&D பண்ணணும். அரசு, அறிவியல் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இதுல ஈடுபடணும். இது எல்லாம் நாம செய்யாம ஒரு தினக்கூலியில வேலை செய்யக்கூடிய ஒரு எளிய மனிதர்கள் இங்க வீடு கட்டலாமா, அங்க வீடு கட்டலாமா, அவனை தூக்கி வெளியே போடலாமான்ற அங்க பேசுறத வந்து பெரிய முரணாக நான் நினைக்கிறேன். அது ஒரு தார்மீக ரீதியாக அதுல நியாயமும் இல்லை. ரெண்டு பக்கமும் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வானிலை ஆய்வு மையம் கணிக்க முடியல அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க வந்து. ஆனால் இப்போ என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த வானிலை ஆய்வு மையம் இந்த மாதிரி துறைகளுக்கு ஒதுக்குற ஃபண்டு வந்து வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. தொடர்ந்து அந்த துறையை இன்னும் பலப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப ஃபண்டு குறையிறதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம சென்னையில் ஒரு ரேடாரே பல வருஷமா வேலை செய்யாமல் இருந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம போராட்டம் பண்ணி நீங்கள் ரேடார் அதை சரி பண்ணுறீங்களா அல்லது அது என்னாச்சுன்னு நம்ம மாநில அரசெல்லாம் கேட்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பல ஒரு ஊடகங்கள்லாம் கேள்வி கேட்ட உடனே தான் சென்னை ரேடாரே சரியாகி இப்ப மறுபடியும் லைவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. நவீனமயமாக்கணும் இல்லையா? இந்த மாதிரியான வெள்ள டிசாஸ்டர் நடந்த அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை ஒரு மிட்டிகேஷனா முன்னாடியே பண்ணோம்னா, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணோம்னா எல்லாத்துக்கும் நல்லது. பொதுவாகவே வட இந்தியாவில் முக்கியமா அங்க இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையங்களை விட நம்முடைய தென்னிந்திய வானிலை ஆய்வு மையங்கள் அந்த அளவுக்கு நவீனமாக இல்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் அதனுடைய உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மையெல்லாம் நம்ம ஆராயணும். ஊடகங்கள் அதை ப்ரோஆக்டிவா எடுத்து இந்த விஷயங்கள்லாம் ஆதாரபூர்வமாக கொண்டு வந்து மக்களிடையே நிறுத்தணும். அப்ப அதுதான் அந்த மக்களுக்கு மட்டும்தான் அரசு இயந்திரமும் அஞ்சுமே தவிர வேற எந்த ஒரு இதுவையும் நம்மளால இந்த டெமோக்ரஸியில வேற எதுவும் நம்மளால பெருசா பண்ணிட முடியாது. ஊடகத்தை பற்றி பேசுனதோட தொடர்ச்சியா ஒன்று கேட்குறேன் வந்து, இப்போ பொதுவாகவே வந்து சென்னையில கொஞ்சம் தண்ணி தேங்கினாலே ஊடகங்கள் அது பெரிய அளவில் பேசுது, மக்கள் அதை பெரிய அளவில் பேசுகிறாங்க. ஆனால் மற்ற ஊர்களில் அந்த அளவுக்கு நடக்கும்போது வந்து கண்டுக்கப்படுறதில்லை. இப்போவுமே கூட சென்னைக்கு வெளியே இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு, அந்த அளவுக்கு சென்னையில் நடந்த அளவுக்கு பேசப்படலை அப்படிங்கிற ஒரு ஆதகமும் மற்ற ஊர்களில் இருக்கு வந்து. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ரொம்ப அர்த்தமே இல்லாத ஒரு வாதம். இது சென்னையில மட்டுமே கவனிக்கிறாங்க, சென்னையில மட்டும்தான் கவனம், சென்னையை பத்தி தான் பேசப்படுறாங்க அப்படின்றதுலாம் அர்த்தமே இல்லை. காரணம் ரொம்ப எளிமையான காரணம். சென்னை வந்து தமிழ்நாட்டுல மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஊர். சென்னைக்குள்ள மட்டும் 1.5 கோடி பேர் வசிக்கிறாங்க. அப்ப அத்தனை கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அவர்களுக்கான
இயற்கை இடர்பாடுகளை அதை தவிர்ப்பதற்காக அவர்களுக்கான குடிநீர், அவர்களுக்கான சாலை வசதி, அவர்களுக்கான எலக்ட்ரிசிட்டி வசதி, அவர்களுக்கான வெள்ள நீர் வடிகால் வசதி, இதெல்லாம் செய்ய வேண்டியது, அதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை செஞ்சுதான் ஆகணும். வெளியே இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர்கள்ல, அதாவது உதாரண கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர்ல வந்து இவ்வளவு பெரிய டாப் பாப்புலேஷன்ல அங்க வந்து கால்நடைகளுடன் சேர்ந்த வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை முறையே வேற. கிராமங்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வந்து மனிதர்கள் கால்நடைகள் எல்லாம் சேர்ந்தது. அப்ப பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருக்கும், இல்ல ஒரு ஆற்றங்கரை இருக்கும். அப்போ வந்து அவங்களுடைய வெள்ள வடிநீர் எல்லாம் வந்து இயற்கையாவே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மழை பெஞ்சா இந்த ஏரிக்கு போவோம், இந்த குளத்துக்கு போவோம், இந்த கம்மாய்க்கு போவோம், இந்த ஆத்துக்கு போவோம்னு இயற்கையை அதை சுற்றி தான் ஊர் இருக்கும். அதனால வந்து நாம கவனம் செலுத்த வேண்டியது சென்னையில் தான் அல்லது பெருநகரங்களில் தான் அதிகம் வசிக்கக்கூடிய மக்கள் தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஊடகங்களுடைய கவனமும் அங்கதான் இருக்கும். அதுதான் அதுவும் இயல்பு. காரணம் என்ற அங்க இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஊடக நிறுவனங்களா, சென்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு நிருபர் இருப்பாரு. அப்படிதான் வைக்க முடியும். அப்போ அதோடைய கவனம் நம்ம கொஞ்சம் முன்ன விட கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஆனா இப்பெல்லாம் வந்து மொபைல் போன்லயே லைவ் போடுற ஒரு தொழில்நுட்பம்லாம் வந்ததால முன்ன விட இப்போ வந்து கிராமப்புற பிரச்சனைகள் அதிகமாக கவனம் பெறுகின்றன. எல்லா இடத்தையும் சரி பண்ண வேண்டியதுதான். ஆனா நாம வந்து ரெண்டையும் ஒப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயமாக இயற்கை பேரிடர் வந்து மாநகரங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வேறு, கிராமப்புறங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வேறு. இரண்டையும் வெவ்வேறாக தான் பார்க்க வேண்டும். இரண்டையும் ஒரே அளவில் ஒரே தட்டில் வச்சு ஒப்பிடுவது நியாயம் இல்லை. சாத்தனூர் டேம் திறந்து விட்டது சம்பந்தமாக சில சர்ச்சைகளான கருத்துக்கள் வைக்கப்படுது. ஒன்று வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் 1.5 லட்சம் தண்ணி திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்படிதான் நடந்ததா? மக்களுக்கு போதுமான முன்னறிவிப்பு கொடுக்கப்படலையா? நான் இப்பதான் அந்த செய்தியை பார்த்தேன். நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார், ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது. ஏன்னா நேற்று ஊடகங்கள்ல கடலூர்ல வந்து மக்களை எல்லாம் அந்த குடியிருப்புகள்ல வந்து போட்ல வந்து வெளியே கொண்டுட்டு வராங்க. அப்ப மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு முன்னாடியே பல பேர் போயிட்டாங்க, நேற்றே எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க, நாங்கெல்லாம் வந்து மாடியில தானே இருக்கோம், எங்களுக்கு ஏன் தண்ணி வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு நாங்க இருந்தோம். அரசு வந்து ஏற்கனவே 3 முறை சொல்லிட்டாங்க, 2 முறை சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு வீடு வீடா வந்து சொல்லிட்டு போனாங்கன்னு கூட ஒரு பெண்மணி சொல்றாங்க. இது வந்து இவ்வளவு விஷயம் வந்திருக்குது ஒண்ணு. அப்போ வந்து இவர் வந்து எதன் அடிப்படையில் சொன்னார்னு தெரியல. ஆனா அரசு 5 முறை வெள்ள அபாய அறிவிப்பை கொடுத்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. அதுல வந்து 2 முறை வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது. பேரிடர் இதுல வந்து எனக்கே வாட்ஸ்அப்ல பக்கத்துல வந்தது, நான் பார்த்தேன். மீதி எனக்கு பார்க்கல. நான் 5 முறை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இத்தனை வரும், இவ்வளவு தூரம் வரும், இவ்வளவு தூரம் வரும்னு. அப்போ முதல் முறை அல்லது 2வது முறை வெள்ள அபாயம் கொடுக்கும் போதுதான் இந்த அளவுலாம் வந்து மேட்டர்ஸ். ஏன்னா இப்ப சாத்தனூர் அணையை பத்தி பேசுறோம். நாம சாத்தனூர் அணையோடைய ஒட்டுமொத்த கெப்பாசிட்டி, ஸ்டோரிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 9 டிஎம்சி, 7ல இருந்து 8 டிஎம்சின்னு நினைக்கிறேன். இந்த 7 to 8 டிஎம்சியே நாம வந்து அதுக்கு மேல நீர் வரக்கூடாது, அதுக்கு மேல நீர் தாங்குற சக்தி அந்த அணைக்கு இல்லை. அப்போ 7 டிஎம்சி வரும்போதே அது 90% வரும்போதே வந்து வெள்ள அபாயம் கொடுத்து அதை திறந்து விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய நீர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக கடைசியில் அதை க்ளோஸ் பண்ணி இந்த டேம் ஃபுல் ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுல வந்து இந்த டேம் மெயின்டெனன்ஸ்ல எல்லாம் நாம ஒன்றும் யாரும் சாதாரணமான ஆட்கள் நாம போய் அவருக்கு சொல்லி தர வேண்டியதில்லை. மிகுந்த அனுபவ அறிவும் தொழில்நுட்ப அறிவும் கொண்டவர்கள் தான் நீர்வளத்துறை பொறியாளர்கள். அவர்கள் வந்து உண்மையில சொல்ல போனா இந்த மழையில வந்து நான் சொன்ன உங்களுக்கு ஊத்தங்கரையில வந்து 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னு. அப்ப இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த அவ்வளவு பெரிய கனமழையும் தென்பெண்ணை ஆறு எங்க கிட்ட இங்க கொண்டு வருது, இந்த சாத்தனூர் அணைக்கு கொண்டு வருகிறது. அதற்கு முன்பே சாத்தனூர் அணை 90% நிரம்பி 2 ஃப்ளட் வார்னிங் கொடுத்து திறந்து விட்டுருக்காங்க, ஃபுல் டிஸ்சார்ஜ்ல போயிட்டு இருக்கு. அப்போ இந்த அணையின் அந்த கட்டுமானத்தை, அதாவது அந்த கெப்பாசிட்டி மீறி மிக அதிகமான இன்ஃப்ளோ வருது. 50 சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு இடத்துல பெஞ்சு அந்த தண்ணீர் முழுக்க ஒரு அணைக்கு வருகிறது என்றால், ஒரு ஆத்தின் வழியா வருது என்றால் அதுக்கு நாம தயாராக எப்படி இருக்க முடியாது. அதனால்தான் வந்து சாத்தனூர் அணை இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கியூசெக்ஸ் பெர் செகண்ட் வந்து டிஸ்சார்ஜ் வெளியே விட்டுருக்கும். இந்த 2 லட்சம் வர்றதுக்கு முன்னாடியே 1,30,000 1,40,000 வரும்போது 5வது முறை வெள்ள அபாயம் கொடுத்திருக்குது அரசு. அதனால வந்து அவர் சொன்ன குற்றச்சாட்டுல எந்த ஆதாரமும் இல்லை.
அல்லது சமூக அதாவது ஒரு பொறுப்பே இல்லை. ஒரு 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 வெள்ளத்துல மக்கள் இருக்கும் பொழுது அந்த வெள்ள மீட்புல வந்து எல்லா கட்சிகளும் இணைந்து வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில், ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலையில், அவர் வந்த உடனேயே ஆளுங்கட்சி மீது பழி சொல்லி அது ஒரு பொய்யான தகவலை சொல்றது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவருடைய அறிவுக்கு அல்லது அவர் மருத்துவர், அவர் நிறைய விஷயங்களை சயின்டிபிக்கா அணுகக்கூடியவர், நிறைய விஷயங்களை சயின்டிபிக்கா பேசி இருக்கிறாரு. அவர் போய் இப்படி ஒரு அபத்தமான அல்லது ஒரு தவறான அல்லது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கல. அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அரசு வந்து தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது யாருக்காக சொல்றீங்க, யார்கிட்ட சொல்றீங்க? அரசு வந்து திடீர்னு நள்ளிரவில் டேம் திறந்து விட்டுருச்சு அப்படின்னு நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்றீங்க. அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பலமுறை வந்து சொல்லி பலமுறை மைக்கில் அறிவிச்சு பலமுறை வெக்கேட் பண்ணியிருக்காங்கன்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப அவர்களிடம் நேரடியாக இவர்கள் அம்பலப்பட்டு போய் வருகிறார்கள்ல. அதனால அதை வந்து பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அரசு இந்த சாத்தனூர் அணையை இவ்வளவு பெரிய இன்ஃப்ளோல இருந்து நம்முடைய தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அணையை காப்பாற்றியதற்காக நாம் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு, அந்த பொறியாளர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய இந்த கட்டத்துல வந்து அவர்கள் மீது பழி சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இந்த பருவமழை வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், முக்கியமா வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தான். அப்ப அந்த வடகிழக்கு பருவமழை என்பது வந்து நமக்கு வந்து ஒரு புயலாக ஒரு சிஸ்டமா உருவாகி வங்கக்கடலில் அல்லது அரபிக்கடலில் ஒரு சிஸ்டமா உருவாகி அந்த சிஸ்டம் அப்படியே நகர்ந்து தான் நமக்கு புயலாக வரும். அப்படிதான் நமக்கு பெரிய பருவமழை காலங்களில் வந்து தண்ணீர் மழையும் வருகிறது, தண்ணீரும் வருகிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு வந்து அப்படிதான் வந்தாகணும். வடகிழக்கு பருவமழையோட ஆதாரம் வந்து டிப்ரெஷன் தான் நினைக்கிறேன். அந்த கடல்ல இருக்கிற டிப்ரெஷன்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படி வரக்கூடிய புயல் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிளைமேட் சேஞ்சஸ்ல இதோடைய பேட்டர்ன்லாம் வந்து கணிக்க முடியாத மாதிரி இருக்கிறது. வழக்கமான புயல்கள் இந்த இடத்துல வரும், இப்படி ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல கரையேறும்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து கரை நகர்ந்துருச்சு, இந்த இடத்துல இருந்து டீவியேட் ஆகி தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவை தாக்கியதுன்னுவாங்க, ஆந்திராவை விட்டுட்டு ஒரிசாவுக்கு போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இது புயலும் அல்லாமல் வேகமும் இல்லாமல், புயலுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல், அந்த வேகமே இல்லாமல் நின்று நிதானமாக ஒவ்வொரு இடத்துலயும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதிகால மழையை கொடுத்து விட்டு இந்த சிஸ்டம் நகர்ந்து போயிருக்கிறது கொஞ்சம் அரிதாகத்தான் இருக்கிறது. இதை பத்தி வந்து ஆய்வாளர்கள் தான் விளக்கமா சொல்லணும். நன்றி.